ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்மள்ல பல பேருக்கு எதிரிகள் தொல்லை நெறைய இருக்கும். அதே மாதிரி எதிரியோட ஆனா அந்த எதிரிய விட்டு விலகவே முடியாது. எதிரிங்கிறத தாண்டி கூட இருந்தே குழி பறிப்பாங்க தெரியுமா? ஆனா நம்மளுக்கு தெரியும். இவங்களால தான் நம்மளுக்கு பிரச்சனை. இவங்க தான் நம்மள பத்தி தப்பா பேசுறாங்க. இவங்க தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸ குடுக்குறாங்க. பட் ஸ்டில் நம்மளால அவங்கள விட்டு விலகவும் வர முடியாது. இதெல்லாம் நெறைய எங்க நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிக்குள்ள இந்த நாத்தனார் அப்படி ஒரு விஷயங்கள் நடக்கும். இல்ல ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு பர்ட்டிகுலர் ஃப்ரெண்ட் மாத்திரம் ஒருத்தங்கள டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்ல ஆஃபீஸ் என்வாயர்ன்மென்ட்ல. பிசினஸ் பார்ட்னர்ல இவன் தான் நம்மளுக்கு துரோகம் பண்றான்னு தெரிஞ்சு கூட, அந்த பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கூடவே இருந்துட்டு நம்மளுக்கு ஒரு துரோகம் பண்றவங்களுக்கு, நம்ம அந்த கார்ட் கட்டிங்ன்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜிஸ நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ எல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லலாம். க்ஷிக் ஓம் ஸ்வாஹா. க்ஷிக் ஓம் ஸ்வாஹா. இந்த மந்திரத்த நீங்க சாண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க யார் உங்கள தொல்ல பண்றாங்களோ, யாரால உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ, அத நெனச்சு இப்படி இந்த மந்திரத்த சொல்லி கட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, நம்மளுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. நம்மளுக்கு இல்ல நெகட்டிவ் எனர்ஜி நம்மள தாக்கிடுமோ பயப்படும்போது, இது ஒரு பாதுகாப்பா இருக்கும். எதிரிகளை வெல்ல இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க உங்க எதிரி உங்களுக்கு சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னா, அதுலேருந்து விடுபட்டு வென்று வர்றதுக்கு இந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணலாம். அதே மாதிரி பாய்சனஸ் இப்போ 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 குணங்கள்ல பாய்சன்ஸ்ன்னு சொன்னா என்ன? கெட்ட குணங்கள் பாய்சன் இல்லையா? ஒரு துளி ஒரு கெட்ட குணம் இருந்தாலும், இப்போ இதுல ஒரு 10 பேர் நல்லவனா இருக்கும்போது, ஒரு கெட்ட ஃப்ரெண்ட் வந்தாங்கன்னா, அந்த 10 பேரையும் கெடுத்து விட்டுருவான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அ ஒரு நல்ல குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்துல ரொம்ப அமைதி, சந்தோஷம் எல்லாமே இருக்கும். ஆனா, திடீர்னு ஒருத்தங்க என்ட்ரி ஆவாங்க. அந்த குடும்பமே அப்படி பொளந்துடும் இல்லையா? 2, 3 அப்படி துண்டு துண்டா ஆயிடும். ஸோ அந்த மாதிரியான பாய்சனஸ் அ பீப்பிள் கிட்ட இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு, எதிர்ப்பு சக்தி குடுக்கறதுக்கு இந்த மந்திரத்தை நம்ம சாண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். யாராவது உங்க குடும்பத்த பிரிக்கணும்னு நெனைக்கிறாங்க, உங்க குடும்பத்தில பிரச்சனை பண்றாங்க, உங்களுடைய ஒற்றுமை பிடிக்காம உள்ள சண்டை மூட்டி விடுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கும்போது, கண்டிப்பா இந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணலாம். இந்த மந்திரம் கருடனை துணை கொண்டு சொல்லக்கூடிய மந்திரம். அதனால நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கக்கூடிய மந்திரம். ரொம்ப சேஃபு. இது வேதிக் மந்த்ரஸ்ல வேதிக் ஸ்விட்ச் வேர்ட்ஸ்ன்னு வரக்கூடிய மந்திரம். ரொம்ப பவர்ஃபுல்லான இருக்கும். இதனோட அதிர்வே நம்மள நம்ம ஆராவை பாதுகாக்கும், நம்மளையும் பாதுகாக்கும். ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.